இந்த வீக்கெண்ட் என்ன பிளான் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, நம்ம இதில நெறைய பேர் வந்து எய்தர் படத்துக்கு போணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. இல்ல அப்படின்னா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி இல்ல அப்படின்னா ஏதாச்சும் ஊருக்கு போணும், இல்லன்னா கோயிலுக்கு போணும், இல்லன்னா வேற எங்கேயாச்சும் வெளியில ஒரு டூர் அந்த மாரி எங்கேயாச்சும் போயிட்டு வரணும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. ஆனா, ரொம்ப ரேரா ஒரே ஒரு ஜீவன் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, வாலண்டரிங் பண்ண போயிருந்தேன் அப்படின்ட்டு ஒரு ஜீவன் சொல்லும். ஓல்ட் ஏஜ் ஹோம் போயிருந்தேன், ஆர்ஃபனேஜ் போயிருந்தேன், ஆ இல்ல அப்டின்னா, இந்த பசங்களுக்கு சொல்லிக் குடுக்க போயிருந்தேன். மரம் நட்டு வைக்க போயிருந்தேன். வாலண்டரிங் ஆக்டிவிட்டி போயிருந்தேன். அப்டின்ட்டு ரொம்ப ரேரா சில பேர் சொல்லியிருந்திருப்பாங்க. நம்மளுக்கு அப்டியே வாலண்டரிங்கா அப்டிங்கிற மாரி தோணியிருக்கும். வாலண்டரிங்னா ஆக்சுவலா என்ன? ஒரு தன்னார்வலர் அப்டிங்கிறது தான் வாலண்டரிங். எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம ஒரு விஷயத்துக்கு போய் தன்னுடைய ஸ்கில்ஸோ, தன்னுடைய டைமவோ, தன்னுடைய எஃபோர்ட்டவோ மத்தவங்களுக்கு குடுக்குறது தான் வாலண்டரிங் அப்டிங்கிறது. ஸோ, ஆக்சுவலா பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 10ல 6 பேர் மட்டும் பார்த்தீங்க அப்டின்னா, அந்த வாலண்டரிங் அப்டிங்கிறது வந்து ரொம்ப பரிச்சயப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் அவங்களோட லைஃப்ல. ஆ சில பேர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, வருஷத்துல ஒரு தடவ போய் எங்கேயாச்சும் வாலண்டரிங் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு வருவாங்க. தன்னுடைய பர்த்டே அன்னைக்கு போய் பண்றவங்க நெறைய பேர் இருப்பாங்க. சில பேர் வந்து மாசம் மாசம் இந்த கோயில்கள், புண்ணிய ஸ்தலங்கள் இதுலலாம் போய் பண்றவங்க இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, வாரம் வாரம் எங்கேயாச்சும் போய் ஏதாச்சும் ஒரு பசங்களுக்கு சொல்லிக் குடுக்குறது, ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் வாலண்டரிங் பண்ண தன்னால முடிஞ்ச ஒரு உதவிய பண்ணிட்டு வரணும் அப்படின்றவங்க இருப்பாங்க. ஆனா, ரிமைனிங் அந்த 10 ஒரு 4 பேர் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வாலண்டரிங் அப்படிங்கிற அந்த ஒரு டேஸ்ட், அந்த ஒரு ருசியே என்னான்னே தெரியாத ஒருத்தவங்க இருப்பாங்க. ஆக்சுவலா அவங்க வைக்கிற கேள்விகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஆர்கனைசேஷனோ அல்லது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவோ கிடையாது. அக்ராஸ் எல்லா செக்டாருமே பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னால வாலண்டரிங் பண்ண முடியுமா? இல்ல நான் ஒரு இண்டிவிஜுவல் பெர்சனாலிட்டி. என்னால எப்படி வாலண்டரிங் பண்ண முடியும்? 2மே இல்லப்பா. நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் எப்படி வாலண்டரிங் பண்றது? அட சரி இவங்கலாம் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்கில் செட் இருக்கு. அதனால கம்பெனியில வேலை பார்க்குறாங்க. இவங்க ஒரு இண்டிவிஜுவல், இவங்க ஒரு பிசினஸ் பெர்சனாலிட்டி. எனக்கு எந்த ஸ்கில் செட்டுமே கிடையாது. நான் வாலண்டரிங் பண்ண முடியுமா? நான் ஒரு குழந்தை. ஆக்சுவலா எனக்கு வாலண்டரிங் பண்ண முடியுமா? நான் ஸ்கூல் ஸ்டூடண்ட். வாலண்டரிங் பண்ண முடியுமா? இந்த மாதிரியான கேள்விகள் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேத்துக்கு வந்திருக்கும். வாலண்டரிங் அப்படின்னு பண்ணும்போது, நான் பண்ண முடியுமா? நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போறேன்? அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வந்து நெறைய பேத்துக்கு வந்திருக்கும். அந்த ஒரு கேள்விக்கு விடை தரக்கூடிய ஒரு புத்தகமா தான் 101 இம்பாக்ட்ஃபுல் வேஸ் ஆஃப் வாலண்டரிங் அப்படின்ட்டு ஒரு புக் இருக்கு. இந்த புக் பார்த்தீங்க அப்படின்னா, மிஸ்டர் பாலகுமார் தங்கவேலு அண்ட் மிஸ் வித்யா போஜன் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க இந்த புக்க. ஒரு வாலண்டரிங்கோட ஸ்டார்ட்டிங்லேருந்து எப்படி பண்ணலாம்? என்னென்ன மாரி பண்ணலாம்? யார் யாரெல்லாம் பெனிஃபிஷியரீஸ்? இத பண்ணும்போது என்னென்ன மாதிரியான இம்பேக்ட் வந்து உருவாக்க முடியும்? கிட்டத்தட்ட ஒரு என்னென்ன செக்டார்லலாம் பண்ணலாம்? அப்படின்ட்டு ஒரு டீட்டெயில்டான ஒரு டிஸ்கிரிப்ஷனான ஒரு புக்ஸு, நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு குக் புக் அப்படின்னு சொல்லலாம் வாலண்டரிங்ல. அந்த மாதிரியான ஒரு புக் தான் அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இந்த புக்கோட ஒரு ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னங்க ஒரு புக் படிக்கலாமா? புக் வந்து ஒரு 2 விஷயத்துல வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டூ த ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாலண்டரிங். அது நம்மளுக்கு ரொம்ப அப்படியே ஊறுன ஒரு விஷயம். உடம்புல ஊறுன ஒரு விஷயம். நான் வந்து என்னுடைய பர்சனல் கெப்பாசிட்டியில பார்த்தீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் போய் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போய் வாலண்டரிங் பண்ணிட்டு வந்துருவேன். அது ஒரு என்னுடைய டைம் ஆகட்டும், அல்லது என்னுடைய எஃபோர்ட் ஆகட்டும், என்னுடைய மணி ஆகட்டும், என்னுடைய எனர்ஜி ஆகட்டும், எதுவாகட்டும் ஏதாச்சும் ஒரு முடிஞ்ச ஒரு இடத்துல போய் மத்தவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டு வந்துரணும் அப்படிங்கிறது. இது என்னுடைய பர்சனல் இதில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கர்ம வினை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு இதில வந்து நான் பண்றது. நல்ல கர்மாவ சேர்க்கிறோம் அப்படிங்கும்போது, நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு இது. மத்தவங்களுக்கு நல்லது பண்ணும்போது இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு கொஞ்சம் அப்படியே ஃபீல் லைட் ஹார்ட்டடா இருக்கும். ஆக்சுவலா ஏதாச்சும் ஒரு ரொம்ப ஹெவியா இருக்கு, ஒரு மைண்ட் அப்செட்டா இருக்கு, ஏதாச்சும் ஒண்ணு இருக்கு அப்படிங்கும்போது, அ அடுத்த நாள் ஏதாச்சும் ஒரு இடத்துல வாலண்டரிங் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா எல்லா இடத்துலயுமே இருக்கும். நம்ம நெட்ல போட்டு அப்படி சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலே, இந்த செகண்ட் ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி போயிட்டே தான் இருக்கும். அப்படி பண்றம்போது நம்மளுக்கு கொஞ்சம் அப்படியே லைட் ஹார்ட்டடா அப்படியே ஃபீலா அப்படியே அமைதியா லைட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு விஷயத்துல வந்து இந்த வாலண்டரிங் அப்படிங்கிற அந்த கன்டென்ட் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த கன்டென்ட். இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புக்கோடைய ஆத்தர்ஸ் பாலகுமார் தங்கவேலு அண்ட் வித்யா போஜன் அவங்க. ஆக்சுவலா பாலகுமார் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பாலா சார் அப்படின்னு தான் கூப்பிடுவேன். கிட்டத்தட்ட என்னுடைய மென்டர் அப்படிங்கிற மாரி. நல்ல ஒரு பர்சனாலிட்டி. இந்த வாலண்டரிங் அப்படிங்கிற இந்த ஃபீல்ட்லேயே கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேல இந்த ஃபீல்ட்ல இருந்தவங்க. வித்யா போஜன் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு டெடிகேட்டட் பர்சனாலிட்டி. நல்ல ஒரு மோட்டிவேட்டட் பெர்சன், இன்ஸ்பைரிங் பெர்சன் அவங்க. நெறைய என்ஜிஓஸ் அந்த ஒரு கேட்டகரியில ஒர்க் பண்ணிட்டு, பெனிஃபிஷியரீஸோட இறங்கி வேலை செய்கிறது, அந்த மாதிரியான ஒரு பெர்சன். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த புக்கை வந்து ஆத்தரிங் பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புக்கை நான்
படிக்க ஆரம்பிச்சம்போது எனக்கு என்ன ஒரு ஃபீல் ஆச்சு அப்படின்னா, நான் என்னுடைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 இயர்ஸ் பேக் வந்து இந்த வாலண்டியரிங் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து உள்ளுக்குள்ள நான் எடுத்துட்டு வரும்போது, நான் உள்ளுக்குள்ள கொண்டு வரும்போது, எனக்கு இன்ட்ரோடியூஸ் ஆனபோது, எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, நான் சர்வ் பண்ணிட்டு இருப்பேன். எங்க நடக்குது? எந்த மாரி நடக்குது? நான் எப்படி பண்ணலாம்? என்னுடைய கேட்டகரி என்ன? என்னோட லைன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? அப்படிங்கிற அந்த எல்லா விஷயத்தையுமே வந்து நான் சர்ச் பண்ணி, எனக்கு அத அனலைஸ் பண்ணி, அதுக்கப்புறம் போறதுக்கே வந்து கொஞ்சம் இதா இருந்துச்சு. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சு. பட் ஆஃப்டர் எனக்கு என்ன மாரி ஒரு தாட் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு மேனுவல் மாரி இருந்தா நல்லா இருந்திருக்குமே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம ஒரு புதுசா ஒரு ஃபேன் வாங்குறோம். அந்த ஃபேன் ஆப்பரேட் பண்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேனுவல் இருக்கும். இல்ல இது ஒரு காஃபி மிஷின் வாங்குறோம். அந்த காஃபி மிஷின எப்படி ஆப்பரேட் பண்றது? ஒரு டிவி எப்படி ஆப்பரேட் பண்றது? அல்லது வந்து ஒரு கீபோர்ட் எப்படி ஆப்பரேட் பண்றது? அதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேனுவல் இருக்கும். பட் அதே மாரி இந்த வாலண்டியரிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு மேனுவல் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பிடிஎஃப் இருக்கும், மேனுவல் ரைட் அப்ஸ் நெறையா இருக்கும், ஆர்டிகிள்ஸ் நெறையா இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. பட் ஆனா ஒரு குக் புக் அப்படிங்கிற ஒரு மெத்தட்ல வந்து இல்லவே இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதெல்லாம் இன்கிரீடியன்ட்ஸ், இதெல்லாம் ஸ்பைசஸ் இந்த மாரி மெத்தட்ல பண்ண அப்படின்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ்ல நீ குக் பண்ண அப்படின்னா பிரியாணி ரெடி. அந்த மாரி ஒரு யூடியூப் சேனல்லாம் நெறைய பேர் பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி இங்கெங்கெல்லாம் இருக்கு, இந்தந்த மெத்தட் இருக்கு, என்னென்ன மாரி கான்ட்ரிபியூட் பண்ணலாம், இப்படிலாம் ஒரு மெட்ரிக்ஸ் அண்ட் மெஷர்மென்ட்ஸ் யார் யாரு இதனால இம்பாக்ட் ஆக போறாங்க. அப்படிங்கிற ஒரு குக் புக் ஆஃப் வாலண்டியரிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அப்போதைக்கு நான் தேடும்போது இல்லவே இல்ல. பட் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு புக் வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்துல வந்து நான் படிக்க ஆரம்பிச்சம்போது ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ண ஒரு விஷயம் இந்த இதுதான். பரவால்ல வாலண்டியரிங் வந்து ஒரு குக் புக் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில இந்த புக்கோட ஸ்டார்ட்டிங்லேருந்து ஒரு எண்டிங் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, 101 அந்த கிட்டத்தட்ட ஒரு 101 வழிகள் வந்து என்னென்ன மாரி மெத்தட் அப்படிங்கிற எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிஃபேஸ் செட் பண்ணும்போது, இந்த வாலண்டியரிங் அப்படிங்கிறது யார் யாரெல்லாம் பண்ணலாம்? எங்க பண்ணலாம்? எப்படி பண்ணலாம்? என்னென்ன மோட் இருக்கு? பிசிக்கல் மோட்ல பண்ணலாமா? இல்ல வெர்ச்சுவல் மோட்ல பண்ணலாமா? இல்ல ஹைபிரிட் கான்செப்ட்ல பண்ணலாமா? இல்ல நான் ஒரு தனி ஆளா பண்ணலாமா? ஆர்கனைசேஷன் ஓரியன்டடா பண்ணலாமா? அப்படி நான் பண்றேன் அப்படின்னா, யார் இதனால பெனிஃபிட் ஆவா? எப்படி என்ன ஒரு இம்பாக்ட்ட நான் கிரியேட் பண்ண முடியும்? அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரைசேஷன் வந்து இவங்க அப்படியே கிளீனா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா குடுத்திருந்தாங்க. இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய லைஃப்ல அவங்களுக்கு வாலண்டியரிங் அப்படிங்கிறது அவங்க எப்படி இன்ட்ரோ ஆனாங்க? வாலண்டியரிங் அப்படிங்கிற கான்செப்ட் அவங்க லைஃப்ல எப்படி வந்துச்சு? அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டோரிய அவங்க ஷேர் பண்ணியிருந்த விதம். இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிட்டத்தட்ட பாலகுமார் சார் பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய ஒரு ஐடி செக்டார்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு பெர்சன். எவ்ரி மண்டே, ஃப்ரைடே அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் எல்லாமே இருக்கும். ஃப்ரைடே வந்துச்சு அப்படின்னா அப்பாடா சாட்டர்டே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கான்செப்ட் இருக்கும். பட் இவருக்கு வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு ஸ்லோ ஃபேஸாவே தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் வந்து அவங்களுடைய ஒன் ஆஃப் த லைன் மேனேஜர் கேட்கும்போது, என்ன பிளான் அப்படிங்கும்போது, ஒரு பிளானும் இல்ல அப்படின்ட்டுருக்காரு. சரி வாங்க என் கூட வாலண்டியரிங் ஆக்டிவிட்டிக்கு வாங்க அப்படின்ட்டு அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. அடுத்த நாள் வந்து ஒரு கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராமுக்கு வந்து பாலா சார் போயிருக்காரு. கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வீக் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோட இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, இன்னொரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கரியர் கைடன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காப்புல. சரி அப்படின்னு சொல்லிட்டு போன தடவை எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் போனவர் இந்த தடவை ஒரு நல்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் போகணும் அப்படின்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த பையனுக்கு வந்து கரியர் கைடன்ஸ் எடுக்க போயிருக்காரு. போய் முடிச்ச ஒரு விஷயத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, சரி கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் முடிச்சாச்சு, கிளாஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு, கிளம்பலாம் அப்படின்னு போகும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவரை போக விடலை. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்டுருந்துருக்காங்க. ஸோ அந்த டைம் தான் அவர் ரியலைஸ் பண்ணியிருந்திருக்காரு. இவ்வளோ பெரிய இம்பாக்டை உருவாக்க முடியுமா ஒரு வாலண்டியரிங்னால அப்படின்ட்டு. அப்போ ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சது தான் அந்த வாலண்டியரிங் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுக்க ஆரம்பிச்சு, நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் நெவர் லுக் பேக் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் பாலா சார். வித்யா பூஜன் பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி ஒரு ஃபண்ட் ரைசிங் மூலியமா தான் இந்த வாலண்டியரிங் அப்படிங்கிறதுக்குள்ள வந்தவங்க. ஏற்கனவே வந்து வித்யா பூஜனோட ஒரு சின்ன ஸ்டோரி வந்து நான் ஏற்கனவே இன்ஸ்டால ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். மேபி செக் பண்ணி பாருங்க. சேஞ்ச் மேக்கர் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரியில வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்பேன் பாருங்க. அவங்க வந்து ஒரு ஒரு பெர்சனுக்கு வந்து ஒரு டிசீஸ்னால அந்த ஒரு குழந்தைக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மணி தேவைப்படுது அப்படிங்கும்போது அவங்களுடைய சர்க்கிள் இதிலெல்லாம் வந்து ஃபண்ட் ரைசிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு கிட்டத்தட்ட ஒரு வித்தின் 12 ஹவர்ஸோ 1 டேலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ தான் தெரிஞ்சிச்சு வாலண்டியரிங்க்கு எவ்வளோ பெரிய பவர், எவ்வளோ பெரிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்களும் அந்த வாலண்டியரிங் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து அந்த ஸ்டோரி கொடுக்கும்போதே நம்மளுக்கு என்ன மாதிரி தோணுச்சு அப்படின்னா, அப்போ நம்மளும் பண்ணலாம்.
நான் இருக்கிற ஃபீல்டு வந்து வாலண்டியரிங் ஓரியன்டா ஃபீல்டே இல்லாமல் இருந்தாலும், ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு என்ஜிஓவில் இருக்கிறவங்க மட்டும்தான் வாலண்டியரிங் பண்ண முடியும். அல்லது வந்து ஒரு கார்ப்பரேட்டில் வேலை பார்க்குறவங்க மட்டும்தான் வாலண்டியரிங் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ணுறவங்க வாலண்டியரிங் பண்ண முடியாது. இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் வந்து என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளே வச்சுருந்தாங்க. அந்த எல்லா பிம்பத்தையும் உடைக்கக்கூடிய ஒரு ஸ்டோரியாக தான் இவங்களோட 2 பேத்தோட ஸ்டோரி இருந்துச்சு. இதெல்லாம் ஓகே. நான் எதுக்காக வாலண்டியரிங் பண்ணணும்? வை ஐ நீட் டு வாலண்டியர் அப்படிங்கிற அந்த ஒரு கொஷின் வந்து கண்டிப்பாக சில பேருக்கு வந்திருக்கும். வாலண்டியரிங் அப்படிங்கும்போது சில பேர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் தன்னுடைய ஏன் வாலண்டியரிங் பண்ணீங்க அப்படின்ட்டு வாலண்டியர்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே இப்போ வரைக்கும் வாலண்டியரிங் பண்ண நிறைய பேர்த்துக்கிட்ட நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா 80% ஆஃப் த பீப்புளோட பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னா, என்னுடைய டஃப் டைம்ஸு, என்னுடைய பேட்டில்ஸை ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு எனக்கு இந்த வாலண்டியரிங் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிம்பாங்க. இன்னொரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு இந்த வாலண்டியரிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிம்பாங்க. இன்னொரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, என்னைய மாதிரி வாலண்டியரிங் வந்து கொஞ்சம் லைட் ஹார்ட்டடாக ஃபீல் பண்ண வைக்குது அப்படிம்பாங்க. ஸோ இதுதான் ஏன் வந்து ஒரு பர்சன் வந்து வாலண்டியரிங் பண்ணணும் அப்படின்னா, இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த புக்கில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஒரு ஹெல்த்துலேருந்து, ஒரு மைண்ட் செட்லேருந்து, இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிஸியான ஸ்கெடியூலில் போயிட்டுருக்கிற இந்த சொசைட்டிக்கு வந்து கொஞ்சம் தனக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படிங்கும்போது ஒரு 1 ஹாரோ அல்லது 2 ஹாரோ அதை வாலண்டியரிங் அப்படின்னு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கிது. இது வந்து நிறைய பேர், ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வாலண்டியரிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போதெல்லாம் அவங்ககிட்ட நான் கேட்கும்போது, நான் அவங்ககிட்ட பேசும்போது என்ன மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னா, நான் ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் இருந்தேன், ஏன் வாலண்டியரிங் நீங்கள் வந்தீங்க அப்படிங்கும்போது அவங்க சொல்கிற பதில் இதுவாக தான் இருக்கும். ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் கோத்ரூ பண்ணிட்டு இருந்தேன், அண்ட் எப்படி அந்த இதுலேருந்து வெளியில் வரதுன்னு தெரில, அதுவே பற்றி அப்படியே ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், இதனால் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸும் பயங்கரமாக இருந்துச்சு. பட் இங்கே வரும்போது அதை பற்றி நான் யோசிக்கிறதே கிடையாது. அப்படியே இந்த குழந்தைகளோட இது பண்ணுறது, இந்த பெரியவங்களோட நான் பேசுகிறது, இவங்களுக்கெல்லாம் ஃபுட்டு சர்வ் பண்ணும்போது, இந்த ஒரு விஷயங்கள்லாம் நான் க்ளீன் பண்ணும்போது, ஒரு மரம் அல்லது ஒரு செடி வந்து நான் நட்டு வைக்கும்போது அதை பற்றி நான் எதுவுமே யோசிக்கிறது இல்லை. இந்த காரியத்தை முடிச்சுட்டு நான் போகும்போது என்னமோ ஒரு புது பர்சன், புது ஒரு உலகத்துக்குள்ளே நம்ம வந்த மாதிரி இருக்குது, நம்மளாலையும் வாழ முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வந்து எனக்கு அப்படியே வந்துடுது. ரொம்ப ஆக்டிவாக, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அப்படியே அவங்க எடுத்துகிட்டு போன ஒரு லைன் ஆஃப் ரூட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மித்ஸ் ஆஃப் வாலண்டியரிங் வந்து கிளியர் பண்ணியிருந்திருப்பாங்க. சில பேருடைய மித்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா, வாலண்டியரிங் பண்ணால் ரொம்ப ஹெவியாக இருக்குமோ, ரொம்ப எஃபோர்ட் போடணுமோ, ஹார்ட் ஒர்க் பயங்கரமாக இருக்குமோ. ஆக்சுவலாக கிடையவே கிடையாது. வாலண்டியரிங் ஒன்ஸ் உன்னுடைய சோல் ஹார்ட்டடாக நீ எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுற அப்படிங்கும்போது அதுக்கு வந்து எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அது உனக்கு லைட்டாக தான் தெரியும் அப்படிம்பாங்க. இன்னொன்று வந்து ஒரு ஆர்கனைசேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது, இந்தந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் வாலண்டியரிங் பண்ணலாமா, வாலண்டியரிங் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப டைம் ஆகுமா, இல்லை ரொம்ப டைம் கம்மியாகுமா, என்னோட டைம் இவ்வளவு தான். அதுக்கு வந்து இவங்க கொடுத்துருக்குற சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு டைம் டியூரேஷன், ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் எவ்வளோ டைம் டியூரேஷனில் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த இதையும் கொடுத்துருக்காங்க. சில மித்ஸ் எல்லாம் வந்து வாலண்டியரிங் சில ஆக்டிவிட்டீஸ் இந்த ஜெண்டர் தான் பண்ணணும், சில ஆக்டிவிட்டீஸ் இந்த ஜெண்டர் தான் பண்ணணும், சில ஆக்டிவிட்டீஸ் இந்த குழந்தைகள்லாம் டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கு நம்மளோட பசங்களை கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னாலே தெரிஞ்சிடும் ஒரு ஃபேமிலியோடைய பாண்டிங் என்னவாக இருக்கும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு உணர ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம எதுவுமே சொல்லித்தரதை விட அந்த பசங்களை அப்படியே ஓடி அப்படியே விளையாட விட்டோம் அப்படின்னாலே போதும், அவங்களுக்கு என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய மித்ஸை வந்து இந்த புக்கு வந்து பிரேக் பண்ணியிருக்கு. வாலண்டியரிங்கோட மித்ஸை வந்து பிரேக் பண்ணியிருக்கிறத இந்த புக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்கு. இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, சரி இது எல்லாமே ஓகே, எங்கேருந்து நான் வாலண்டியரிங்கை ஸ்டார்ட் பண்ணணும், இந்த டிப் ஆஃப் ஸ்டார்டிங் த வாலண்டியரிங் அப்படிங்கிறதுக்கு இவங்க வந்து ஒரு 5E அப்படிங்கிற ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போஷர். நம்ம ஒரு இடத்துக்கு போய் வாலண்டியரிங் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும்போது தான் நம்மளுக்கு வந்து நம்மளையும் தாண்டி இத்தனை பேர் இருக்காங்க, இவ்வளோ பெரிய கம்யூனிட்டி இருக்குது, நம்ம வந்து நம்மளுடைய சர்க்கிள்லேயே வாழ்ந்துட்டுருக்கோம், அந்த ஒரு தாட் ப்ராசஸ்லேருந்து நம்ம கொஞ்சம் வெளியில் வரோம். எக்ஸ்போஷர் ரெண்டாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது நம்மளால். ஸோ அந்த ஒரு கம்யூனிட்டியில் போய் நம்ம ஒர்க் பண்ணும்போது தான் வந்து சில விஷயங்கள் இப்படி இருக்குது, இதெல்லாம் நம்மளுடைய ஸ்கில் செட்டு இன்னும் கொஞ்சம் ப்ராடர் பண்ணலாம், இல்லை நம்மளுடைய ஸ்கில் செட் எங்கெங்கெல்லாம் நம்ம இன்னும் விதைக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எம்பத்தைஸ். அந்த பர்சன், அந்த பெனிஃபிஷியரிஸ், அவங்ககிட்ட அந்த கம்யூனிட்டி பீப்புள்கிட்ட உரையாடல், அந்த கான்வர்சேஷன்லாம் வைக்கும்போது தான் தெரியுது நம்மளுடைய இது வந்து எவ்வளோ வி ஆர் கிரேட்ஃபுல் ஃபார் தட் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் பண்ண வைக்கும். அந்த எம்பத்தைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதாக இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா என்கேஜ்மெண்ட். 4வது E வந்து பார்த்திங்க அப்படின்னா என்கேஜ்மெண்ட். என்கேஜ் பண்ண நான் ஏற்கனவே வந்து நிறைய விஷயங்கள் நிறைய என்னுடைய வீடியோலலாம் சொல்லியிருந்திருப்பேன்.
நம்ம நிறைய மக்கள்கிட்ட பேசும்போது தான் நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து கொஞ்சம் விரிய ஆரம்பிக்கும், ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். அப்புறம் தான் லைஃப்பை வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய சர்க்கிளாக நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்ட்டு நான் நிறைய வீடியோஸ் சொல்லியிருந்திருந்தேன். அது ஆக்சுவலாக வாலண்டியரிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் போயிட்டீங்க அப்படின்னா உண்மையிலேயே இந்த லைஃப் வந்து மிகப்பெரிய ஒரு லைஃப் அப்படிங்கிறது நம்மளுக்கு தோண ஆரம்பிச்சிடும். இது என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. ஃபைனல் பார்த்தீங்க அப்படின்னா வேஞ்சலைஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒரு 5 வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த 5 ஃபார்மேட்டை வந்து அவங்க அப்படியே கொடுத்துருக்காங்க. இதுதான் டிப்ஸ் ஆஃப் ஸ்டார்டிங் த வாலண்டியரிங் அப்படிங்கிறது. ஸோ எக்ஸ்போஷர், எக்ஸ்பீரியன்ஸ், எம்பத்தைஸ், என்கேஜ் அண்ட் வேஞ்சலைஸ் அப்படிங்கிற இந்த 5 ஒரு தான் அவங்க கொடுத்துருக்கிற மெத்தடு. அடுத்தது அப்படியே அவங்க எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இந்த 101 வேஸ் ஆஃப் வாலண்டியரிங். இந்த 101 வேஸை வந்து நான் அப்படியே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இந்த 1 டேவும் பத்தாது, நிறைய வீடியோ இதாகும். ஆனால் இந்த 101 வேஸ் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பிரில்லியன்ட் வே ஆஃப் இது ரைட்டிங் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. என்ன அப்படின்னா இவங்க யூஸ் பண்ண டெம்ப்ளேட் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ட்ரீ பிளான்டேஷன் இருக்குது அப்படின்னா ட்ரீ பிளான்டேஷன் எங்கே பண்ணலாம், வேர், ஹவு, எந்த மோட் ஆஃப் இதில் பண்ணலாம், நீ ஃபிசிக்கலில் பண்ணலாமா இல்லை வர்ச்சுவலாக, ஆப்வியஸ்லி ட்ரீ பிளான்டேஷன் ஃபிசிக்கலில் தான் பண்ண முடியும், இல்லை ஹைப்ரிட் மாடலில் பண்ணலாமா, யார் இம்பேக்ட் ஆவாங்க, அதோட மெட்ரிக்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்ட்டு ஒவ்வொரு வேக்கும் ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் வாலண்டியரிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேப்லர் காலம் போட்டு க்ளீனாக மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. என்னென்ன மாதிரி மெத்தடு, எப்படி பண்ணுறது, எங்கே பண்ணுறது, அதோடைய மெட்ரிக்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது, இதனால் இம்பேக்ட் ஆகக்கூடிய கம்யூனிட்டி யார், என்னென்ன மாதிரியான இம்பேக்ட் வந்து நீ க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த ஒரு பேட்டர்ன் வந்து இந்த 101 வேஸ் ஆஃப் வாலண்டியரிங்லேயே அவங்க க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தது வந்து உண்மையிலேயே அப்சல்யூட்லி பிரில்லியன்ட் வே ஆஃப் மெத்தடிங். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்சன் இந்த ஒரு என்ஜிஓ செக்டார்லேயோ அல்லது வந்து ஒரு கார்பரேட் செக்டார்லையோ இந்த வாலண்டரி ஃபீல்ட்லேயோ இருக்கிற ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு கிராஸ் பண்ணிட்டு போக முடியும். ஆனால் எதுவுமே இல்லாமல் பக்கா பிளாங்காக ஒரு பர்சன் இருக்கான், வாலண்டரிங் அப்படிங்கிற இந்த வேர்ல்டுக்குள்ள அப்போ தான் ஃபஸ்ட்டாக வரான் அப்படிங்கும்போது இந்த புக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு புக் ஆஃப் வாலண்டரிங் தான். அப்படியே அவன் ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தடாக பார்க்கும்போது ஓகே இந்த ஆக்டிவிட்டி நான் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் வாலண்டியரிங் வந்து இவங்க அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் வாலண்டியரிங் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம இப்போ பரிசோதிக்கப்பட்ட விஷயம் அப்படின்னா நமக்கு வாலண்டியரிங் அப்படின்னா ஒரு மரம் செடி நட்டு விடுறது, ஃபுட்டு சர்வ் பண்ணுறது, கம்யூனிட்டி குக்கிங் ஆகட்டும், அல்லது வந்து ஒரு பேக்கு வேஸ்ட் கிளாத்தில் வந்து பேக் இது பண்ணுறது, இந்த மெட்டீரியல் எப்படி இந்த மெட்டீரியலை கன்வெர்ட் பண்ணுறது, ஈகோ ஃப்ரெண்ட்லி, சீட் பால்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு தெரியும். பட் இது எல்லாத்தையும் தாண்டி ப்ரோபோனோ ஸ்கில்ஸ், கரியர் கைடன்ஸ் மெத்தட் நீ எப்படி இது பண்ணலாம், ஒரு பென் குயின் வாட்சிங் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அல்லது வந்து இந்த ஓஷோன் இதில் வந்து எப்படி நீ வாலண்டியரிங் பண்ணலாம், இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளில் சில பேர் இருப்பாங்க என்ன அப்படின்னா என்னால் ஒரு நாளைக்கு இவ்வளவு தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், அதுக்கேற்ற மாதிரி வாலண்டியரிங் இருக்கா அப்படின்னா அதையும் உங்கள் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. செக்டார் பேஸ்டாக பிரித்து, மோட் ஆஃப் வாலண்டியரிங் பிரித்து, டியூரேஷன், ஸ்டாண்டர்ட் வாலண்டியரிங், லாங் டேர்ம் டியூரேஷன், ஷார்ட் டேர்ம் டியூரேஷன், இந்த மாதிரியான இவ்வளோ நேரத்தில் இந்தந்த ஆக்டிவிட்டிலாம் பண்ணலாம், இந்தந்த ஆக்டிவிட்டி இந்த நேரத்தில் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கிளியர் கட் மெத்தடாகவே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த புக் வந்து ஒரு ஆடியோ ஃபார்மேட் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி படிக்காமல் இந்த புக்கை டைரெக்டாக ஃபிசிக்கல் காப்பியாகவே வாங்கி படிங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ரெக்கமெண்டேஷன். சில புக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தடவை படித்தாலே வந்து நம்மளுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும். சில புக்ஸ் வந்து ஒரு 2-3 தடவை எடுத்து படிக்கணும் அப்படின்னு தோணும். பட் இந்த புக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறையா தடவை எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு புக்கு. ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் வருது அப்படிங்கும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த புக் எடுத்து பார்க்குறோம் அப்படிங்கும்போது சிம்பிளான ஒரு கைடு தான் நம்மளுக்கு. இந்த புக்கை வச்சு இந்த ஒரு வாலண்டியரிங் வேர்ல்டுக்குள்ளே ஈஸியாக என்ட்ரு ஆகி அதில் எப்படி சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை வந்து தெளிவாக இந்த புக் கொடுத்துருக்கு. இந்த புக்கோட ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து கீழே அமேசான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருந்திருக்கேன். வாங்கி மறக்காமல் படிங்க, படிச்சுட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்திருக்கீங்க, நிறைய பேர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்திருக்கீங்க, சில புக்ஸ்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க பார்த்தேன். என்னுடைய இன்ஸ்டா பேஜ்லேயும் நிறைய புக்ஸை பற்றி நிறைய ரெஃபரன்சஸ் நான் கொடுத்துட்ருக்கேன், அதையும் போய் பாருங்கள், மறக்காமல் பாருங்கள். அதுக்கும் உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும். அண்ட் ஹாப்பி வாலண்டியரிங். இந்த வாலண்டியரிங் வேர்ல்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கைடாக வந்து இந்த புக்கு அமையும் அப்படிங்கிறது என்னுடைய பணிவான ஒரு ரெக்கமெண்டேஷன். ஸோ பார்த்துட்டு படிச்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வேறு எந்த புக்கை படிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி அந்த புக்கை கூடிய சீக்கிரத்தில் ஒரு ரிவ்யூவில் நம்ம மீட் பண்ணலாம்.